ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா கார்த்தி தீபாவுக்கு நிச்சயம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ கல்யாணம் முடியும் வரைக்கும் கார்த்தி தீபா தனித்தனி ரூமில் தான் இருக்கணும் அப்படின்னு அபிராமி சொல்லியிருப்பாங்க. இதனால தீபா மீனாட்சி ரூம்லேயோ கார்த்தி அவங்க ரூம்லேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. நானே எப்படா கார்த்தியை கழுத்தில் தாலி கட்ட வைக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உன்னை கார்த்தி காதலிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்றியா? தீபா இதை சாக்கா வச்சே கார்த்தி ரூமில் அடுத்தது தங்க போகிறது நான் தாண்டி. இந்த ரம்யா கிட்டேவா உன் வேலையை காமிக்கிற? நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நாளால கார்த்திக் வர ஃபர்ஸ்ட் லவ் அது என் மேல தான் இருக்கணும் அப்படின்னு ரம்யா ரொம்ப அசிங்கமா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா மீனாட்சி ரூம்ல இருந்து கார்த்திக்னு நினைப்பிலே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மீனாட்சி கலாய்க்கிறாங்க. என்ன தீபா ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருந்துட்டு இருக்க போல இருக்கே, என்ன தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. சிச்சு அப்படிலாம் இல்லைக்கா, நான் இப்போ கார்த்திக்கை நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாருல்ல அப்படின்னு கேட்டதும் அது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன் அக்கா இப்படிலாம் சொல்றீங்க? பின்ன நீ நினைக்கும் போது கார்த்திக் மட்டும் சும்மாவா இருப்பாரு? கண்டிப்பா அவரும் தூங்க முடியாம உன் நினைவுல தான் இருப்பாரு அப்படின்னு மீனாட்சி சொன்னதும் தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தியை தான் காமிக்கிறாங்க. அவங்க நம்ம தீபா அவங்க ரூம்ல இருக்கும்போது செட் பண்ண சின்ன சின்ன குறும்புகள் எல்லா விஷயத்தையுமே நினைச்சு சும்மா ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, தீபா ரூமில் இல்லாததும் நமக்கு தீபாவோட நினைப்பாவே இருக்கும். ஒருவேளை அவங்க போட்ட சவாலில் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு கார்த்தி யோசிச்சுட்டே நகலா சிரிச்சுட்டு அவங்கள படுத்து தொங்கிட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம தீபாவுக்கு கார்த்தி பார்க்காம இருக்கவே முடியல. உடனே தீபா என்ன பண்றாங்கன்னா மீனாட்சி தூங்கின கேப்ல மெதுவா நம்ம மீனாட்சி ரூமை விட்டு கார்த்தியை பார்க்கலான்னு வராங்க. அப்போ மீனாட்சி தடுத்து நிறுத்திடுறாங்க. ஹலோ மேடம், ஆமா எங்க போறீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, தண்ணி குடிக்கலான்னு போறேன் அப்படின்னு தீபா சமாளிக்கிறாங்க. தீபா நானும் உன் காலத்தை கடந்து வந்தவதான், என்ன கார்த்தியை பார்க்கணும் போல இருக்கா? இங்க பாரு, நீ என்ன சொன்ன, கார்த்தி உன்னை காதலிக்கணும், அதுக்கு நீ கொஞ்ச நாளைக்கு கார்த்திக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு அவங்கள விட்டு விலகி இருக்கமோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு நம்ம மேல காதல் பாசம் வரும். சொல்ல போனா நீ விலகி இருக்கிற நாட்கள்ல கார்த்திக்கு உன்னோட நினைப்பாவே இருக்கும். நினைப்பு ஏக்கமா மாறும், அந்த ஏக்கத்தான் காதலா மாறும். நீ என்னன்னா உன் மூச்சு கொண்டு காட்டிட்டே இருக்க போறன்னு சொல்ற, சும்மா படுத்து தூங்கு, நீ போட்ட சவால ஜெயிக்க வேணாமா அப்படின்னு மீனாட்சி சொன்னது. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான், இப்படிலாம் நடக்கும்னு தான் தனித்தனி ரூம்ல தங்குறதுக்கு நான் சம்மதிச்சேன். என்ன பண்ணுறது? சரி, ஆனால் கல்யாண நாள் எப்படா வரலன்ட்டு இருக்காக்கா, கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இல்லை, அவர் கூட ஒரே ரூமில் தங்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கலாக்கா அப்படின்னு தீபா ரொம்ப உருக்கமாக பேசுகிறாங்க. சரி சரி, எல்லாம் நல்லதான் நடக்கும், நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே காத்தி கண்டிப்பாக அவராகவே உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவார் அப்படின்னதும் தீபா வெக்கப்பட்டுட்டே தூங்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யா நேரா ரியாவை பார்க்கலான்னு வராங்க. இங்க பாரு, எப்படியாச்சும் காத்தி அடையிறதுக்கு ஒரு ஐடியா கேட்டிருந்தேன். ஆமா என்ன எதுன்னு யோசிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டதும் கவலைப்படாத, ஒரு பக்காவா ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா தீபாவை காத்திய உனக்கு தான் கட்டி வைப்பா அப்படின்னதும் ரம்யா செம்ம ஹாப்பியா ஆகிறாங்க. என்ன சொல்ற? ஆமா இங்க பாரு, நீ ஒரு ஹோட்டல்ல போய் தங்கிக்கோ, அங்க காத்தி எப்படியாச்சும் வரவழைச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா தப்பான கேஸ்ல மீடியா போலீஸ் எல்லாரும் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல காத்தியால என்ன பண்ண முடியும்? உனக்கும் வேற கல்யாணம் நடக்காதுன்னு காத்தி உன்னையே கல்யாணம் பண்ண சம்மதிப்பாரு. கடைசியில தீபாவே காத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட பெரிய மனசுக்காரிதான் தீபாங்கிற மாதிரி ரியா சொன்னதும் ரம்யா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. வாவ், இப்படி ஒரு ஐடியா நான் யோசிக்கவே இல்லை ரம்யா. ரியா, இதுக்கு தான் நான் உன்னை வெயில் எடுத்த, நல்லா இருக்கு ஐடியா. ஆனா காத்தி எதுக்கு வரணுமே? கண்டிப்பா காத்தி வருவாரு. முக்கியமா நீ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் தீபா உனக்காக விட்டு கொடுப்பா. யாரு? தீபாவா? அவளோட உசுரை போனாலும் காட்டியும் விட்டு கொடுக்க மாட்டா, உசுறு போனா விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா உன் மானத்தை முக்கியமா கருதுவா. அப்படிப்பட்ட ஏழைங்களுக்கெல்லாம் முக்கியமான விஷயமே மானம் தான். கண்டிப்பா உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடைக்காதுன்னு சொல்லி தன்னோட வாழ்க்கை போனாலுன்னு பரவாயில்லன்னு உனக்கு விட்டு கொடுப்பா. ஏன்னா தீபா ரொம்ப ரொம்ப நல்லவா அப்படின்னு ரியா சொன்னதும் ஆமா நீ சொல்றது சரிதான், இந்த திட்டம் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நான் அந்த வீட்டோட உன்னை மருமகளா
ஆகிறதுக்குரிய எல்லா முயற்சிகளையும் பண்ணி கொடுப்பேங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப மோசமா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, ரம்யா நேரா கிளம்பி கார்த்தி வீட்டுக்கு வராங்க. எப்படியாச்சும் ரியா சொன்ன திட்டத்தை வந்து நாம நிறைவேற்றணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சியும் மைத்திலியும் வராங்க. என்ன ரம்யா, இந்த கல்யாணத்துல அடுத்தது என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டதும், இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சம்மந்தம் இல்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணணும், இங்க பாருங்க, அடுத்தது எப்படி தீபா கல்யாணத்தை நடத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா தீபா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு ரம்யா வந்து வளம்பு போல பஞ்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, உனக்கு தீபா மேல இருக்கிற அக்கறை தான் எங்க 2 பேருக்கும் தெரியுமே அப்படின்னு மீனாட்சியும் மைத்திலியும் வந்து கலாய்க்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யா என்ன யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தால தெரியும்டி, நீங்க எல்லாரும் அப்படியே வாயை பழந்து நிக்க போறீங்க அப்படின்னுட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறாங்க. உடனே நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கார்த்தி, நான் ரம்யா தான் பேசுகிறேன், இங்கே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் கார்த்தி, யாரோ தெரியல, என்னை ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க, எப்படியாச்சும் என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னது. என்ன ரம்யா சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் இதுக்கு ஹோட்டலுக்கு போனீங்க, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்தேன், ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், யாருமே வார மாதிரியும் இல்லை, ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இல்லை, எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி பயமாக இருக்குது கார்த்தி, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னது. ஓகே ஓகே, பயப்படாதீங்க, நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த ஹோட்டல் மேனேஜருடைய வந்து நம்ம ரம்யா வந்து கண்டக்ட்ல இருப்பாங்க. உடனே மேனேஜர் கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த கார்த்தி வந்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. உடனே கார்த்தி வந்தது இன்ஃபார்ம் பண்ணதும் ரம்யா என்ன பண்றாங்கன்னா போலீஸ் மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இப்படி தப்பான கேஸில் 2 பேர் இந்த ஹோட்டலில் இருக்காங்கன்னு. உடனே போலீஸ் மீடியாவிலேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க ஹோட்டலுக்கு வரத்துக்கு. இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு தட்டினதும் உடனே நம்ம கார்த்தி வந்து கதவை திறந்துடுறாங்க. ரம்யா, என்னங்க இது, நீங்கள் இவ்வளோ கத்தியும் யாரும் கதவை திறக்காமல் இருந்திருக்காங்க. ஆமாம் கார்த்தி, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னதும், சரி மீட்டிங்னு சொன்னால் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, ஆமாம் மற்றவங்களாம் இல்லை எங்க? அதான் கார்த்தி, நானும் மீட்டிங்னு நம்ம இங்கே வந்துட்டேன், இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கார்த்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து கார்த்தி ஹக் பண்ணதும் உடனே கார்த்தி வந்து சரி சரி தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து ரம்யாவை தொடாமலே வாயால சொல்லிடுறாங்க. அப்படின்னு பார்த்து சரியா அந்த இடத்துக்கு போலீஸ் மீடியா எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ போட்டோஸ்க்கு மேல போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரமேஷ் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. உடனே கார்த்தி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டது. சார், நீங்க இந்த சொசைட்டிலேயே வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு அதுங்கெல்லாம் சொன்னாங்க. இப்படி கேவலமா, அதுவும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கூட இப்படி தனி கொட்டல்ல என்ன சரிதலாம் அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்தி கார்த்தியை ரம்யாவை வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கார்த்தி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க பாருங்க, அவங்க என்னோட எம்டியா இருந்தவங்க, நான் இதுக்கு அவங்க கூட தப்பா இருக்கணும், இங்க பாருங்க உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க, கார்த்தி வந்து சொல்லப்போனா என்னோட நல்ல ஃப்ரெண்ட், இங்க பாருங்க அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் வெனிங்கே பண்ணியிருக்கான், தயவு பண்ணி கார்த்தி யாரோ தப்பா பேசாதீங்க அப்படின்னு ரம்யா சொன்னது. மேடம், தப்பு பண்ணவங்க தான் பண்ணது தப்புன்னு எப்போ ஒத்துக்கொள்ள இருக்காங்க, நீங்களும் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், கார்த்திக் சாரும் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு எப்படி பண்ணலாம்ல சார், பாவம் சார், உங்க வைஃப் வந்து அப்பாவே அவங்களுக்கு துரோகம் பண்ண எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு மீடியாஸ்ல இருந்தெல்லாம் வந்து கிழிச்சு எடுப்பாங்க. எப்படியோ கண்டிப்பா வந்து இப்படி ஒரு கேவலமான திட்டங்களை தான் நம்ம ரம்யா வந்து கார்த்தி அடைகிறதுக்கு போடுவாங்க. இருந்தாலும் கார்த்தி வந்து பொத்திசாலி ஆச்சு இல்லையா? ஸோ கண்டிப்பா பிரில்லியண்டா யோசிச்சு கார்த்தி வந்து நம்ம ரம்யா திட்டத்தை வந்து அந்த இடத்துல வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ தீபாவை வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ண சொன்னாலும் கண்டிப்பா அந்த இடத்துல உண்மை பிடிப்பட்டதும் நம்ம தீபாவை ரம்யாவை வெளுத்து எடுப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லையா